சிஸ்டர் விமலா நல்லா இருக்காங்கல்ல? ஆமா, போன ஃப்ரைடே ப்ரேயருக்கெல்லாம் வந்திருந்தாங்களே. சரி 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 வந்துடும். சரி, ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த நேரத்திலும் நாங்கள் ஒரு சிலராய் உம்முடைய பாதத்துல வந்து உம்முடைய சத்தியத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் சுவாமி. கிருபையாய் இறங்கி இந்த வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும், பிரயோஜனமாக்கி தாரும். எங்களோடு நீர் பேசும். ஆண்டவரை அபியாசிக்க வேண்டியதை அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரை வர இருக்கிற மக்களை சீக்கிரம் அழைத்து வரோம், தடைகளை நீக்கி போடும் சுவாமி. ஆண்டவரே, நாங்க ஒரு மணி நேரத்தை உங்களுடைய பாதத்துல போக்கஸ்டா இருந்து எல்லாத்தையும் கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ள வழி நடத்தும் நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொண்டிருந்தாவே. ஆமென் ஆமென் ஆமென். 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 தேங்க்யூ. வெல்கம் வெல்கம் டு த ஸ்டடி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய நாள்ல நம்ம 48ஆம் அதிகாரத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நம்ம 42:3 அப்புறமே நம்ம பார்த்தோம். நல்ல ஆறுதலான நம்பிக்கையூட்டும் செய்திகளை தான் கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமா இந்த அதிகாரங்களிலே பேசுகிறார். எச்சரிப்பான செய்திகளை தொடக்கத்துல கொடுத்தார். ஆனா பின்பாக இப்ப இந்த நாட்கள்ல நல்ல ஆறுதலான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய செய்திகளை இந்த அதிகாரங்களில தருவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய திட்டத்தை விளக்குகிறார், தன்னுடைய ஜனங்களுக்கு தான் யார் என்று காண்பிக்கிறார். இப்படி நல்ல காரியங்களை இந்த அதிகாரங்களில நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த முதல் 48ஆம் அதிகாரத்தின் முதல் வசனங்களை பார்க்கும்போது இதுல வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆன்சஸ்டரிய கொஞ்சம் கோடிட்டு காண்பிக்கிறார். ஏன்னா இவங்க தாங்க யாருன்றதே மறந்துட்டு இவர்கள் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா கடவுளை பற்றிய ஒரு இது எல்லாமே இருக்கிறத பார்க்கிறோம். உண்மையான கடவுள் மேல ஒரு நம்பிக்கையோ பக்தியோ இல்லாம அவர்கள் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அதை தான் கர்த்தர் பார்த்து அவர்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். அப்போ இந்த இடத்துல இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். இப்ப யாக்கோபு, யூதா, இஸ்ரவேல் இதெல்லாம் அவங்களுடைய பூர்வீகத்தை குறிக்கிறது. இதை அவர் சொல்லி அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாருன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. முதல் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னா, யாக்கோபின் வம்சத்தார் என்பதை அவர் முதல்ல சொல்றாரு. யாக்கோபி யாரு? ஏமாற்றுகிறவர், எத்தர் இல்லையா? அப்படிதான் நம்ம அவரை பார்க்கிறோம். ஆனா அதற்கு பின்பாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு மறுரூபமாக்கி இஸ்ரவேல் என்கிற பெயரை பெற்றுக்கொள்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் என்ற பெயரை பெற்றவர்களாய் இருந்தாலும் அவர்கள் உண்மையாகவே இஸ்ரேல் அர்த்தத்துக்குரியபடி வாழ்வதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்பதற்கு அர்த்தம் வந்து கர்த்தரால் ஆளுகையில் இருக்கக்கூடியவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள், கவர்ன்ட் பை காட் அப்படின்றத பார்க்கிறோம். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, யூதாவின் வம்சத்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப பாருங்க, யாக்கோபுன்னு சொன்னாலும் எத்தன் தான், யூதான்னு சொன்னாலும் அவனும் பாவம் செய்தவனாக தான் நாம் பார்க்கிறோம் இல்லையா? முதல்ல யோசேப்பை வந்து எகிப்துக்கு விற்க வைத்தது யூதா தான். அந்த ஆலோசனை கொடுத்தது யூதா. அப்புறம் யூதாவுடைய தவறுகளை அவனுடைய குடும்பத்துல நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் செய்த பல காரியங்களை நம்ம அங்க பாக்குறோம். அந்த வம்சத்துல இருந்தா நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இது எதுக்காக இதை அப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க இஸ்ரேல்ன்ற பெயரை வச்சுக்கிட்டு கர்த்தரை சாராதபடிக்கு, கர்த்தர் மேல பக்தியா இராதபடிக்கு ஒரு நடிப்பான ஒரு மாயையான வாழ்க்கை வாழ்வதனால
கர்த்தர் அதை வெளிப்படுத்தணும்னு சொல்லிதான் அவர்களுடைய பாவங்களை அவர் வெளியே காட்டும்படியாக இந்த காரியத்தை அவர்களுக்கே சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் ஜனங்களை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் கூட அவங்களுக்கு ஒரு தனி பொசிஷன் உண்டு உலக அளவுல. அவர்களை குறித்து எல்லாருக்கும் தெரியும். தே ஆர் வெரி கிளவர், தே ஆர் வெரி இன்டெலிஜென்ட், வெரி சக்சஸ்ஃபுல், எல்லாமே நாம பாக்குறோம்ல. அவங்களுக்குன்னு ஒரு சிறந்த ஒரு இடம் இருக்கு, மதிப்பு இருக்கு. அதே போல அவங்களுடைய வம்சம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த வம்சம், தாவீதின் வம்சம் அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அடுத்ததா அவங்களுடைய மத கோட்பாடுகள், அதுவும் ரொம்ப உலகமே ஃபாலோ பண்ணப்படுகிற ஒரு ஒரு இதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு, சிட்டிசன்ஷிப்பு, இதெல்லாமே ஒரு ப்ரிவிலேஜ்டு சிட்டிசன்ஷிப்பா இருக்கு. இப்ப நாம பிப்ளிக்கலா பார்த்தா கூட ஆண்டவர் இருந்த இடத்துல ஆண்டவர் இப்ப இங்க அதை பாக்குறதுக்காக இங்கிருந்து எத்தனை பேர் போறோம்ல, அந்த ஒரு கிருபைய, அந்த ஒரு ப்ரிவிலேஜ அவங்க பெற்றிருந்தாங்க. அவர் நடந்த இடத்துல, அவர் வாழ்ந்த இடத்துல அவர்களும் அந்த இடத்துல குடியிருக்கிறவர்களா இருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே அவர்கள்ட்ட இருந்தா கூட எதுவுமே அவர்களுக்கு உண்மையானதா இல்லை. இது எல்லாமே ஒருவேளை அது டாக்குமெண்ட்ல இருக்கலாம், பேப்பர்ல இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில அவர்கள் அதை அனுபவிக்கிறவர்களாய் இல்லை. அவர்களும் அப்படி இல்லை. அவர்கள் கர்த்தருடைய பிரியத்துக்கும் அவர்கள் நடக்கவில்லை. இதை அவங்க ஒரு ப்ரிவிலேஜாவும் எடுத்துக்கல. கர்த்தரை அவர்கள் நம்பி சார்ந்து வாழ்கிற, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் அவங்க செய்யலைன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன், அதனாலதான் நான் இதெல்லாம் உனக்கு சொன்னேன். இல்லைன்னா கர்த்தர் இதை இப்படி சொல்லி காட்டுகிற கர்த்தரே கிடையாது. நமக்கு நல்லா தெரியும், நம் பாவங்களை அவர் மூடுகிறவர், முதுகுக்கு பின்னால போடுகிறவர், கடலின் ஆழத்துல போடுகிற தேவன். அவர் நம்மை மன்னிப்பது கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு அவருடைய கிருபை, பூமிக்கு வானத்துக்கு அப்படின்னு நம்ம வாசிக்கும் போது, இங்க அவர் இந்த மாதிரி ஒரு நம்ம மனுஷர் மாதிரி அவர் ஆன்சஸ்ட்ரிய ஒரு கோடிட்டு காண்பிக்கிறாருன்னு சொன்னா காரணம் இவங்க இவ்வளவு தூரமா அவங்க இருந்ததுதான். அதுதான் நம்ம பார்க்கிறோம். என்னுடைய வாயில் அது பிறந்தது, அவைகளை வெளிப்படுத்தினேன், அதை சடுதியாய் செய்தேன், அவைகள் நடந்தன. இப்படி அவர் கொஞ்சம் அவர் உண்மையாகவே செய்ததுக்காக அவர் காரணத்தை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு அவர் சொல்றாரு. ஏன்னா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? கடினம் உள்ளவன், பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, அவ்வளவு ஹார்ட் ஹார்ட்டட் பீப்புள். அவர்களை குறித்து நம்ம அதிக இடத்துல பார்க்கிறோம். வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மாயையான மக்கள், மாய்மாலத்தின் மக்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவங்களை பரிசெயரை திட்டும் போது அவர் எப்படி சொல்லுவாருன்னு நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது அவர்களும் யூதர்கள் தானே. அப்படி அந்த மாதிரி ஜனங்கள் இவர்கள். இப்ப சரி, யூதர்கள் அப்படிப்பட்டவர்கள்னு நம்ம சொல்லும் போது நாம யோசிக்கணும்ல, நமக்கு அதை பொருந்தும்ல. நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? கர்த்தருக்கு இணக்கமா இருக்கோமா? கர்த்தர் சொன்னதெல்லாம் கேட்கிறோமா? நம்ம கிட்ட அந்த ஒபீடியன்ஸ் இருக்கா? நாம அவ்வளவு ட்ரஸ்ட் பண்றோமா? யோசிச்சு பார்க்கணும். நம்ம இடத்திலும் இதுல ஏதோ ஒரு விதத்துல ஏதோ கொஞ்சம் குறைவா இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாய் அதை நமக்கும் எச்சரிப்பாய் தருகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது நான் உங்களுக்கு இதெல்லாம் எதுக்கு முன்னாலேயே அறிவிக்கிறேன்னா, இதெல்லாம் வருவதற்கு முன்னாலேயே நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க இதை வேற எங்கிருந்தும் பெற்றுக்கொள்ளல, என்னிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதற்காகத்தான் நான் அதை சொல்றேன். ஏன்னா என் மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறதுல அவர் ரொம்ப வைராக்கியம் உள்ள தேவனாய் இருக்கிறார். விக்கிரகத்துக்கு அவரை கிடைக்கவே மாட்டார். ஆனா இந்த ஜனங்களை நம்ம பாக்குறோம், தே ஆர் வெரி ஸ்டபர்ன் அண்ட் ஆப்ஸ்டினேட். அவங்கள்ட்ட ரொம்ப ஒரு வைராக்கியம் அவர்களிடத்துல இருந்தது. அந்த வைராக்கியம் எப்படின்னா மனுஷீக வைராக்கியம், மாம்சீக வைராக்கியம். யாக்கோபிலேயே நம்ம வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட வைராக்கியம் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் தான் உருவாக்கும் சொல்லி, இந்த மாதிரி மாம்சீகத்துல வழி நடத்தப்படுறவங்க எப்படியா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். மாம்சீகத்துல நடத்துறவங்க மாம்சீக கிரியைகளை தான் செய்வாங்க. ஆவியினால வழி நடத்தப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய கனிகளை தருவார்கள். இப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாமே ஜட்ஜ் பண்ணணும்.
நமக்கே நம்மளே யோசிச்சுக்கணும். நாம நிச்சயமா பர்ஃபெக்டா ஸ்பிரிட் லெட் கிறிஸ்டியன்ஸா இருக்கிறது ரொம்ப சந்தேகம்தான். ஏன்னு சொன்னா ஒருவேளை நம்ம 80% அப்படி கான்சியஸா இருந்தா கூட சம்டைம்ஸ் அன்கான்சியஸா நம்மிடத்திலையும் இந்த மாம்சீக கிரியைகள் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். சட்டுன்னு கோபம் வந்துடுறது, நம்ம ஏதாவது திடீர்னு பேசிடுறது, அல்லது தேவையற்ற காரியத்தினால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை உருவாக்குறது, அன்ஃபர்கிவிங் பிட்டர்னஸ் நம்ம கிட்ட இருக்கிறது, இதெல்லாம் வந்து மாம்சீக கிரியைகள். இதுவும் நம்ம இடத்துல இருக்கத்தான் செய்யுது. ஆனா அததான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய விருப்பத்துக்கு, என் சித்தத்திற்கு, என் கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தாதான் என்ன நடக்கும்? உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். இல்லைன்னா இந்த கீழ்ப்படியாமையின் விளைவுகளை சந்தித்த மக்களை நாம வரலாற்றிலேயே வேதத்திலேயே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இங்கேயும் அதைத்தான் அவர் சொல்றார். இவ்விதமான அந்த நெகட்டிவ் அவுட்கம்ஸ் வர்றதுக்கு காரணம் யோர் டிஸ்ஒபீடியன்ஸ் அப்படிங்கிறத அவர் மறுபடியும் கோடிட்டு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அசீரியர்களால் ஏற்பட்ட தொந்தரவுகளை நாம் அறிவோம். எப்படி அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் அவர்களை கஷ்டப்படுத்தினாங்க, அவர்களை அநேகரை அவர்கள் ஈவன் கொலை செய்தார்கள். அவளை பிடித்து கொண்டு போன விதங்களே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு விதத்துல கூட்டிட்டு போனாங்க. இந்த மூக்குல இப்படி பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போவாங்களாம், இந்த மாடுகளை எல்லாம் இழுத்துட்டு போற மாதிரி. எப்படி ரொம்ப கேவலமா சீரியன்ஸ் நடத்தினாங்க. இங்க அடுத்த அதுக்கப்புறம் அது மேல் பகுதியில இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நான் எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும், அன்றைய காலகட்டத்தில் இட் வாஸ் டிவைடட் இன்டு 2 kingdoms. upper one is called Israel and the southern part is called Judea. இப்போ இந்த ஜூடேயாவில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்ன? பாபிலோனியன் எக்ஸைல். அது கட்டாயமா அது ஒரு பனிஷ்மெண்டா தான் அவர்களுக்கு அதை தந்தார். அதற்காகவே நெபுகாத் நேச்சாரை உருவாக்கி நெபுகாத் நேச்சார் வர்றதுக்கு, அவரை இங்க வெற்றியை பெறுவதற்கு கர்த்தர் காரணமா இருந்தார். He was a tool in the hands of God. அது நம்ம எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்ப இந்த பாபிலோனியன் எக்ஸைல்ல அங்க நடக்கும்போது இந்த பீப்புளுடைய டிசபீடியன்ஸ்னாலதான் அங்க போய் அவர்கள் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய இயல்பு என்ன, கர்த்தருடைய சுபாவம் என்ன? நம்மை தண்டிப்பதே அவருக்கு பிரியமல்ல. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் இல்ல, அதுக்கப்புறம் அவருடைய மன்னிப்பு, அவருடைய வாழ்வு, அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ இங்க பாக்குறோம், அந்த அந்த சிறையிருப்புல கூட நாம பாக்குறோம் காட்ஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ். அவருடைய வார்த்தைக்கு அவர் தருகிற அந்த மதிப்பு, அந்த உண்மைத்தன்மை, அன்சேஞ்சபிள் ப்ராமிசஸ், எப்பவுமே அவர் மாறாத தேவன். அதனால அவர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தருவேன், நான் உன்னை காப்பேன், உனக்கு செழிப்பை தருவேன்னு சொன்னாரோ, அதை ஒருவேளை நீ உன்னுடைய கீழ்ப்படியாமைனால உனக்கு அந்த எக்ஸைல கொடுத்தா கூட அந்த மத்தியில உனக்கு அவர் என்ன செய்வாரா? தன்னுடைய ப்ராஃபட்டிக் ப்ராமிசஸை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால அப்படிதான் இந்த ஹிஸ்டரியிலையும் நம்ம வாசிக்கிறோம். அங்கிருந்துதான் நெகேமியா, அங்கிருந்துதான் செருபாபேல், அங்கதான் தானியேல், எல்லாரையும் அங்க ஆண்டவர் உயர்த்தினார். எஸ்தர், இப்படி பெரிய நல்ல தேவ புருஷர்களை அங்கிருந்து உயர்த்தினதை நாம் பார்க்க. சகரியா, எல்லாரையும் அங்கிருந்தா கர்த்தர் உயர்த்தினார். சோ இந்த பனிஷ்மெண்ட் பீரியட் அங்க பாபிலோனியன் எக்ஸைல், இட் வாஸ் அ பீரியட் ஆஃப் பியூரிஃபிகேஷன் ஆஃப் தி சென்ஸ். அவர்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வரும்படியாக அந்த விதமான ஒரு காலகட்டத்தை அவர் அவர்களுக்கு அனுமதித்தார், அந்த சிறையிருப்பை அனுமதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுல இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில பேரு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. கர்த்தருடைய திட்டத்தையே விளங்காம அது அந்த இடத்துல போய் கர்த்தரையே மறந்து அந்த ஜனங்களோடு கலந்து அந்த ஜனங்களுடைய கல்ச்சரை ஃபாலோ பண்ணி பாவத்தின் மேல் பாவத்தை செய்து கொண்டவர்கள் அநேகர். வெகு சிலர்
வெகு சிலர், அந்த ரெம்னன்ட், அவங்க தான் திரும்பவும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எங்கேயுமே எல்லா இடத்திலையும் இந்த ஏசாயாவின் புத்தகத்துல நாம பார்க்கக்கூடியது, அவர் ஃபோக்கஸ் வந்து இந்த ரெமினன்ட் மேலதான். ஏன்னா இந்த கொஞ்சம் பேர் தான் எல்லாவற்றையுமே பெரிய விளைவுகளை, மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவர்கள். இன்றைக்கும் நாளை தினத்துல இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷனுக்காக நாம ஜெபிக்கும் போது நம்ம இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம ஒருவேளை கொஞ்சம் பேரா இருக்கலாம், மெஜாரிட்டி வந்து வேற மாதிரியா இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த கொஞ்சம் பேரை கொண்டு பெரிய விளைவுகளை செய்ய முடியும். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம் இந்த காரியத்தை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னா இந்த ஆட்சி மாற்றம் வேணும், மாறுதல் வேணும், இப்படியெல்லாம் வந்து மைண்டை குழப்பிக்கிட்டு இருக்கிறான் பிசாசு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வர்றதை பார்க்கிறோம். இது எல்லா விதத்திலும் நமக்கு இந்த ஆட்சினால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது நம்ம பொறுத்தவரை பர்சனலா. ஆனா இது நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தடையில்லாமல் இருக்கிறது. இதை தவிர வேற ஆட்சி வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லையா, நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். அதனால நாம விசுவாசத்தோடு ஆண்டவர் இடத்துல கேட்கணும். நம்ம ஆண்டவர் நிச்சயமாய் அப்படி செய்ய வல்லவர் என்பதை, ஒருவேளை நம்ம ஃபேக்ட்ஸ், நம்மளுடைய நம்பர்ஸ், நமக்கு வரக்கூடிய போல் எக்ஸிட்ஸ் இதெல்லாமே வித்தியாசமா இருந்தாலும் we are not going to be we are not going to trust that, but we trust a God who is sovereign அப்படின்னு நாம நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து நாம ஜெபிக்கணும். நாம் அதற்காக உழைக்கணும். அதுதான் இங்கேயும் அவர் சொல்றாரு. இந்த மிட்ஸ்ட் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட் அவருடைய பிளான் ஆஃப் ரெஸ்டரேஷன், அவருடைய பிளான் ஆஃப் ரெடெம்ஷன், அவருடைய பிளான் ஆஃப் பிளெஸிங் திஸ் பீப்புள் continued, because God is an unchanging God. The God whom we worship is an unchanging God. அதைத்தான் நாம இந்த நாளிலும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ 6, 7, 8 வருஷங்கள் என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் நீ கேள்விப்பட்டாயே, இதெல்லாம் வந்து யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? இந்த விக்கிரகங்களா சொல்லி கொடுத்தது. நான் உனக்கு யாருக்குமே தெரியாத புதிய மறைபொருளை உனக்கு நான் சொல்றேன். இதுக்கு முன்னால ஏன் அதை சொல்லலைன்னா, நீ அது நானே ஏற்கனவே அறிந்து கொண்டேன் என்று நீ சொல்வாய். கர்த்தர் இந்த ஜனங்களை பற்றி நன்கு அறிந்திருந்ததுனால இவர்களுடைய வீக்னஸஸ் எல்லாம் அவருக்கு தெரியுது. இது நம்ம போலே தான். நாம கூட என்னன்னா, நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆமா எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த மக்கள் வந்து எங்க இதையெல்லாம் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லி சரியான நேரத்துல அவர் இதை வெளிப்படுத்துகிறார். நான் இப்ப ஏன் இதை சொன்னேன்னு சொன்னா, இதை பற்றி நீ இதுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கவே மாட்ட. ஏன்னா உன்னுடைய செவி திறந்திருக்கவில்லை. அப்போ வசனத்தை கேட்க, ஆண்டவரோட சத்தத்தை கேட்க நமக்கும் ஒரு என்ன சொல்லணும், ஒரு ஸ்டாண்டர்ட் வரணும், ஒரு மெச்சூரிட்டி வரணும். அப்பதான் நம்மாலையும் இந்த வசனங்களை, நம்மால அந்த அவருடைய சத்தத்தை கேட்கவும் விளங்கி கொள்ளவும், அவருடைய சத்தப்படி நடக்கவும் நம்மால முடியும். சத்தப்படி சித்தப்படி நடக்கிறது அப்பதான் முடியும். இதுக்கு வந்து கர்த்தர் அனுமதிக்கணும். கர்த்தர் அந்த ஆவியானவர், ஆக்சுவலா நம்ம காலகட்டத்தில் ஆவியானவர் இந்த வேலையை செய்கிறார். நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நினைவூட்டுகிறார், நம்மை உணரச் செய்கிறார். இதெல்லாம் வந்து ஆவியானவர் செய்கிற செயல்பாடுகள். அதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். அன்றைக்கு அவர்களுடைய செவிகள் திறக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நீ துரோகம் பண்ணுவாய், தாயின் கற்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதை அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல யாக்கோபை சொல்லுவதை போல யாக்கோபின் கோத்திரத்தாராகிய இஸ்ரவேல் ஜனங்களை சொல்கிறார். ஒருவேளை நம்மையும் அதை சொல்வதாக இருக்கலாம். ஏன்னு சொன்னா தாவீது சொல்றாரு இல்லையா, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். So the fact that a person, a human being is born through marital relationship, அதுவே வந்து ஜென்ம பாவம். அப்புறம் நமக்கு அந்த ஜென்ம பாவ சுபாவம், ஆதாமின் பாவ சுபாவம் நமக்குள் வந்து விடுகிறது என்று நாம் வேதத்தின்படி அறிந்து கொள்கிறோம். ஆனா இதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தரால் தர முடியும். எப்பொழுது நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது.
அவரை நம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் என் பாவத்துக்காக சிலுவையில தன்னை பலியாய் கொடுத்தார் என்று நாம் நம்பி விசுவாசிக்கும் போது, ஸோ அல்டிமேட்லி அவர் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபெய்த். நான் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்ல மாட்டேன், கிறிஸ்டியன் ரிலிஜன்னு சொல்ல மாட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அது விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கிறது. எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், நான் விசுவாசிக்கணும். அது எந்த புஸ்தகத்திலும் எழுதியிருக்காது. அவர் மரித்தாருன்னு மாத்திரம்தான் எழுதியிருப்போம். ஆனா அது எனக்காகங்கிறத நான் தான் அதை விசுவாசிக்கணும், நான் தான் அதை சொந்தமா ஏற்றுக்கொள்ளணும். இத இன்னும் கொஞ்சம் விளக்கம்படியாக நமக்கு எப்படி சொல்றாருன்னா, அந்த தோமா கைய போட்டு நான் நம்பினாதான்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பெட்டர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதுதான் அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். சரி, அப்ப இங்க இந்த ஜனங்கள் ஏன் இவ்வளவு பாவ சிந்தனையா இருக்காங்கன்னா, அவங்களுக்குள்ள அந்த வேர் இருக்கு, இந்த பாவ வேர் இருக்கு, நம்ம எல்லாருக்குள்ளேயும் அது இருக்கு. ஆனா நம்ம ரட்சிக்கப்படும் போது அதிலிருந்து நாம் துண்டிக்கப்படுகிறோம். அந்த பாவ சிந்தையிலிருந்து நாம் துண்டிக்கப்படுகிறோம். நாம் இப்போ நமக்கு இது பாவம், இது சரியானதுன்னு நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆவியானவருடைய, ஏன்னா எபேசியர் 1ல நம்ம வாசிக்கிறோம், உடனே நம்மை அவர் முத்திரித்து கொள்கிறார். ஹி சீல்ஸ் அஸ் இல்லையா? நம்ம அதை வாசிக்கிறோம். அப்போ அதுதான் நமக்கு அச்சாரமா இருக்கு. அதன் மூலமாக நாம் ஆவியானவரோட வழி நடத்துதலின்படி நமக்கு இதெல்லாம் டிசர்ன்மெண்ட்டா ஆண்டவர் கொடுக்கிறார். இது தப்பு, இது ரைட்டு அப்படின்லாம் நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது. ஆனாலும் நம்ம பாவம் செய்யாம இருக்கோமா? ரட்சிக்கப்பட்டவங்க பாவம் செய்யாம இருக்காங்களா? எல்லாரும் பாவம் செய்யாம இருக்காங்களா? இல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா, நாம இருக்கிற இந்த உலகத்துல நமக்கு என்ன இருக்கு? த பவர் ஆஃப் sin still exists. நமக்கு அந்த பனிஷ்மெண்ட் ஆஃப் சின்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஆக்கினைக்குள்ளாகாதபடி நமக்கு நித்திய ஜீவனை ஆண்டவர் அருளி செய்திருக்கிறார். ஆனா இந்த பாவத்திலிருந்து நமக்கு முழு விடுதலை எப்பதான் கிடைக்கும்னா, அவரோடு அவருடைய ராஜ்யத்துல நாம இருக்கும் போதுதான். அங்கதான் நமக்கு என்ன இருக்காது? பாவம் இருக்காது. பிரசன்ஸ் ஆஃப் sin will not be there. But until then, the power of sin will be there in this world. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? நான் அந்த உலகத்துல உங்களுக்கு போராட்டம் இருக்கும், ஆனா அந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், அதனால திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே போல சோதனையை ஜெயிக்கிற மனுஷன், ஓவர் கம்பர்ஸ், 7 சர்ச்சஸ்க்கு அவர் பேசும்போது ஒவ்வொன்றிலையும் அவர் வலியுறுத்துற காரியம், ஓவர் கம்பர்ஸ் வில் பி ரிவார்டட். சோ நம்ம அது ஜெயிக்கணும். சகிக்கிறதோடு மாத்திரமல்ல, ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆனா அதை காட்டிலும் சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் அநேக நன்மைகளை பெறுவான். சோ திஸ் இஸ் வாட் காட் வாண்ட்ஸ் us to ரிமெம்பர். ஆதாம்ல இருந்து நமக்கு இந்த காரியங்கள் வந்தாலும் அந்த ஜென்ம சிந்தையை, அந்த ஜென்ம சுபாவத்தை நாம் என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும் கர்த்தருடைய அந்த இரத்தத்தினாலே. சோ நாம இதை நல்லா விளங்கி கொள்ளணும், மற்றவர்களுக்கு நாம் விளக்கி சொல்லணும். முக்கியமா இதை மற்றவர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய திருச்சபையிலே இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்களுக்கு இதை நாம் அவசியத்தை புரிய வைக்கணும். அடுத்ததா, இதனால நான் என்ன செய்தேன்? என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்கரிக்காதபடி நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையா இருப்பேன். அநேக சமயங்கள்ல நாம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, ஒய் காட் இஸ் ஃபர்கிவிங் பீப்புள் பார்த்தோம்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் நேச்சர். யாரோ ஒருத்தரை மன்னிக்கிறது இல்ல, என்னையே மன்னிச்சாரு. நான் என்ன தகுதி? எனக்கு என்ன தகுதி? நான் செய்த பாவத்துக்கு தண்டனை, எவ்வளவு பெரிய தண்டனை வந்திருக்கணும், என்னையே மன்னிச்சாருன்னா, நான் என்னுடைய உபவாசமோ அழுகையோ அல்லது என்னுடைய கூக்குரலோ அல்ல, அவருடைய உண்மைத்தன்மை, ஹிஸ் ஃபெய்த்ஃபுல்னஸ், ஹிஸ் பேஷன்ஸ், என்மேல் அவர் வைத்திருந்த பொறுமையையும் என்மேல் அவர் வைத்திருந்த இரக்கத்தினாலேயும் தான், அவருடைய அந்த மாறாத தன்மையினால அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி அவர் என்னை மன்னித்தார். அததான் இந்த வசனத்துல நாம பார்க்கிறோம். என் புகழ்ச்சி நிமித்தம்
உன்மேல் பொறுமையாயிருப்பேன். புகழ்ச்சிங்கிற வார்த்தை வந்து இப்போ மை க்ளோரி அப்படிங்கிறது. அடுத்த 10ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அது ஏன் நான் வந்து பொறுமையா இருந்தேன்னா, உன்னை உருவாக்கணும். ஐ வாண்ட் டு ஷேப் யூ. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அதனால நீ என்ன நான் உன்னை புடமிட்டு சுத்திகரித்து உன்னை நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். சி காட்ஸ் சாய்ஸ் இஸ் நாட் அன் ஈஸி ஒன். யோவான் 15 அதை ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு. நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆனா என்னை தெரிந்து கொள்வதற்கு என்ன அவர் செய்யறாருன்னா, என்னை அதற்கு உருவாக்குறார். அவருடைய பர்பஸ்க்கு, அவருடைய வில்லுக்கு, பிளானுக்கு நான் வந்து இணங்கணும் அப்படின்னா ஹீ வில் ஷேப் மீ. அது எப்படி ஷேப் பண்ணுவாருன்னா, ஒருவேளை இந்த மரத்தை வெட்டி சிசல் பண்ற மாதிரி, ஸ்கல்ப்டர் சிசல் பண்ற மாதிரி ஊழியினால உடைச்சு செய்யறதா கூட இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி வெள்ளிய சுத்தம் பண்ற களிம்பு நீக்கணும், ஒரு அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கிற களிம்பா இருக்கும். certain habits will never leave us. அப்ப அதுக்கு இந்த மாதிரி வெள்ளியை விட்டு குகையில உருவாக்குற, புடமிடுகிற அது மாதிரி இருக்கலாம். அல்லது தங்கத்தை புடமிடுகிற அந்த விதமாகவும் இருக்கலாம். ஆனா உன்னை உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறாரு. இது எல்லாத்த காட்டிலும் உன்னை வந்து நான் உனக்குன்னு ஒரு சில காரியங்களை அனுமதித்து அதன் மூலமாய் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். சிச்சையை கர்த்தர் அனுமதிக்கிறது குறித்து நம்ம எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அவரை நம்மை நேசிக்கிறதுனாலே தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ என்று நாம் வாசிக்கிறபடி, அவர் நம்மை நேசிக்கிறபடினால நமக்கு இந்த சிச்சை உபத்திரவங்களை கொடுத்து நம்மை உருவாக்கி அவர் தெரிந்து கொள்கிறார். அது எதுக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குறைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். உன் வாழ்க்கை இதுவரைக்கும் என் நாமத்தின் பரிசுத்தத்துக்கோ மகிமைக்கோ ஏற்றபடி இல்லாததினால நான் இதை உனக்கு அனுமதித்தேன். இதன் மூலமாய் நீ பரிசுத்தமாக்கப்பட்டு என்னுடைய மகிமைக்கென்று நீ வாழ ஆரம்பிக்கிறதற்காக தான் இதெல்லாம் நான் செய்தேன். என் மகிமையை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இதோ இவர்களை நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் மகிமையை சொல்லி வருவார்கள். 43ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். So God has a purpose in everything, even in our creation, even in our call, even in we being chosen by him. அது எல்லாவற்றுக்குமே ஒரு இதுல எந்த விதத்துல நம்ம பெருமை பாராட்டுவதற்கோ மேன்மை கொள்வதற்கோ எதுவுமே இல்லை. கர்த்தருடைய சித்தம் ரொம்ப அழகா சொல்றாரு. என் நிமித்தமே அப்படி செய்வேன். என்னையே செய்தாலும் அவர் இந்த மாதிரி தான் செய்வார். பிகாஸ் he is a perfect God, sovereign God. எல்லாவற்றின் மேலும் ஆளுகை அவரிடத்தில் உள்ளது. அதனால அவர் எதை அவர் நினைக்கிறாரோ அதை அவர் செய்வார். அது நம்முடைய நன்மைக்காகவே தான். அது நம்முடைய நலனுக்காக நித்திய நன்மையாய் அது இருப்பதற்காக செய்வார். நமக்கு நம்முடைய நன்மை, நாம நினைக்கிற பிளெஸிங் எல்லாமே இட் இஸ் லிமிட்டட் டு திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தினுடைய எண்ணங்களோடு நம்முடைய மைண்ட் ஒர்க் பண்ணும். நாம அதை தான் பிளெஸிங் நினைச்சுக்கிறோம், அதை தான் நன்மைன்னு நாம நினைச்சுக்கிறோம். பட் காட்ஸ் திங் இஸ் பியாண்ட் திஸ். அவர் இட்டர்னிட்டி, அவர் நம்முடைய நித்திய வாழ்வுக்கான காரியங்களை தான் அவர் வந்து நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அதனால அதான் அவர் வந்து not because of their merits, not because they deserve his blessings, but for his own name's sake and glory. God allows trials, God allows afflictions to purify and to bless them, finally to bless them. And to do this, he is faithful. In spite of their rebellious nature, God is faithful in restoring them. அதுதான் இந்த இடத்துல நான் பார்க்கிறேன். இப்ப இந்த இடத்துல யாக்கோபை
நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு. பாருங்க, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே. ரெண்டு நிலைமையில இருக்கிற மக்களையும் சொல்றாரு. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது சோசன் பீப்புள் அண்ட் ஜென்டைல்ஸ் அப்படின்னுவாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், எப்படி நம்ம அதை புரிஞ்சு கொண்டாலும் சரி, எனக்கு செவி கொடு. இது என்னை ஒருத்தருக்கே நான் சொல்லிக்குவேன். எப்படின்னா, நான் ஒரு சமயம் யாக்கோபை போல இருந்தேன். இப்போ என்ன இஸ்ரவேலுன்னு கர்த்தர் என்னை அழைச்சிருக்காரு. நான் அவருக்கு செவி கொடுக்க என்ன அழைக்கிறார். பர்சனலா அப்படி இருக்கலாம். அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை அந்த மக்களையே அந்த விதமாய் அவர் அழைக்கிறார். நீங்க முந்தி இப்படி இருந்தீங்க, இப்ப இப்படி இருக்கீங்கிறத சொல்றாரு. இல்ல, அஸ் பீப்புள் சே, சோசன் பீப்புள் அண்ட் ஜென்டைல்ஸ், வாட் எவர் இட் இஸ், காட் வாண்ட்ஸ் us டு லிசன். அதுல என்ன அவர் சொல்றாரு? ஐ ஆம் தி பிகினிங் அண்ட் ஐ ஆம் தி எண்ட். நான் அவரே, ஐ ஆம் தி ஐ ஆம். நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் மாமே. சோ, என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். These verses reflect God's sovereignty, His creative power. என் கரமே அதை செய்தது அப்படிங்கறத அவர் சொல்றார். அப்போ இதுல நாம நினைக்க வேண்டிய, கேட்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய காரியம், God is unchanging. God is the first and God is the last. அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தமும், இப்படி என்னெல்லாம் முந்தினவரும் பிந்தினவரும். இதெல்லாம் எங்க வாசிக்கிறோம்? வெளிப்படுத்தல் விசேஷத்திலையும் வாசிக்கிறோம். அங்க கர்த்தர் அவருக்கு, யோவானுக்கு வெளிப்படுத்தி ரெவலேஷனை கொடுத்து இத பேரையெல்லாம் சொல்றாரு. இந்த அவருடைய நேச்சரை அவருக்கு விளக்கி சொல்றாரு. ஸோ ஹியர் ஆல்சோ வி சி காட்ஸ் சாவரன், ஆம்னிபொட்டன்ஸ், ஆம்னிசியன்ட், ஆம்னிபிரசன்ட். 3 விதமாய் அவரை குறிக்கலாம். எங்கும் இருப்பவர், எல்லாம் அறிந்தவர், அவர் எல்லாம் செய்ய வல்லவர். அறிந்தவர், வல்லவர், இருப்பவர். So that is God's glory. இதையெல்லாம் அவர் ஏன் செய்யறாரு அப்படின்னா, நாம் அவரை அறிந்து கொள்ளவும், நாம் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கவும், நாம் அவரை துதிக்கவுமே கர்த்தர் இதை சொல்லுகிறார், இதை செய்கிறார். அவர் செய்யற எல்லா காரியத்துக்கும் இதுதான் நோக்கம். அதாவது, he wants us to be equal with him. He wants us to enjoy the position of his privilege. அவர் வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவருக்கு வலது பாரசத்துல நம்மளை எல்லாம் உட்கார வைப்பாரு. அப்படின்னா எபேசியர்ல வாசிக்க, உன்னதமான இடத்துல அவரோடு கூட வலது பாரசத்துல உட்காரும்படி நமக்கு சாக்கியத்தை கொடுக்கிறார். அப்போ அவருடைய நோக்கமே என்னன்னா, நம்ம ரட்சிப்பதற்கு, ரட்சித்து அவர் அனுபவிக்கிற எல்லா சுதந்திரத்தையும், அதுதான் நம்ம ரோமர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடும்போது அந்த சுபிகார புத்திரரான அந்த உரிமையை நமக்கு தருகிறார். அதனாலதான் நம்ம ஜெபிச்சா அவரை போல ஒரு அற்புதம் அங்க நடக்குது. அவர் செய்த மாதிரி நமக்கு இங்க ஒரு காரியம் நடக்குது, ஒரு விடுதலை வருது, ஒரு மாறுதல் ஏற்படுது. ஏன்? He has given us that power because he has redeemed us. So இதை நாம் எல்லாமே விசுவாசிக்கணும். அதுதான் அந்த விசுவாசத்தோடு நாம் அதை வாழும்போதுதான், see the life in faith, faith in action நம்ம பார்க்கிறோம் இல்லையா? faith is not something abstract, எங்கேயோ ஒரு இடத்துல அது அப்படியே இருக்கிற மாதிரி கிடையாது. அது நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையாய் நாம் காண்பிக்கும் போதுதான் அந்த விசுவாசம் அதுல என்ன செய்ய வெளிப்படும். இதற்கு அடிப்படை காரியம் என்ன அப்படின்னா, அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு கீழ்ப்படியும் போதுதான் அவருடைய திட்டம் என்ன, அவருடைய பிளான் என்னன்னு நமக்கு புரியும். ஒரு பெரிய பிக்சரை வச்சிருக்காரு. ஒரு பசுத்த வாட்டி, நல்ல விதமா இங்க வாழ்ந்த பெண்மணி அங்க மரித்த போது அங்க போனா அவர் காமிக்கிறாரு அவளை குறித்த பிக்சரை.
அது எல்லாம் அப்படியே சிக்கலா பாதி பாதியா நீட்டிக்கிட்டு இருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாதியெல்லாம் நிற்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ராட்ஸ் எல்லாம் நீட்டிட்டு இருக்குமே, அது மாதிரி அந்த பிக்சர்ல அப்படி இங்கேயும் இங்கேயுமா ஒரு மாதிரி ஜிக்ஸாகா இருக்கு. ஷி வாஸ் சோ பசில்டு. இஸ் திஸ் மை லைஃப் லார்ட்? எஸ் இட் இஸ் யோர்ஸ். அப்ப ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, இது கம்ப்ளீட் பண்ணா அழகான பிக்சரா வரும், ஆனா நீ என்னை கம்ப்ளீட் பண்ணவே விடல, அங்கங்க என்னுடைய சித்தத்துக்கு நீ கீழ்ப்படியில, இணங்கல. ஸோ ஆல் தோஸ் பிளேசஸ் ஆர் லெஃப்ட் அன்பினிஷ்ட் அப்படின்னு சொல்றான். நல்ல வேளை அந்த அம்மாவுக்கு அது வந்து இட் வாஸ் ஒன்லி எ ட்ரீம். ஸோ பிகாஸ் ஷி வாஸ் வெரி என்ன சொல்றது, காட்லி உமன். அதாவது ஷி வாஸ் லிவிங் ஃபார் காட். பட் அன்பார்ச்சுனேட்லி ஷி டிட் நாட் அலவ் காட் டு ஒர்க் இன் ஹர் ஃபுல்லி. She never did any sin. She was not harmful to anybody, but she did not allow God to work in her. அவர் சொல்றதை அவர் செய்யாததுனால, அந்தந்த இடத்துல அவரை அவள் வாழ்க்கையில செய்ய விடாததுனால அங்கங்க நின்றுட்டு இருந்துச்சு இன்கம்ப்ளீட்டா. இட் வாஸ் ஒன்லி எ ட்ரீம் ஃபார் ஹர். ஸோ அதை பார்த்த உடனே ஆண்டவர்கிட்ட அவ கேட்குற, ஆண்டவரே எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, ஸோ தட் ஐ வில் கம்ப்ளீட் ஆல் தட் விச் இஸ் அன்ஃபினிஷ்டுன்னு. God gave her a chance, and after the dream, her life was so different, and she would have completed that picture. ஸோ இப்படித்தான் நாம கூட இதை குறித்து நாமளும் தெரிஞ்சுக்கணும். நாம வந்து நல்லவங்களா இருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமானவங்களா இருக்கலாம், வசனத்தின்படி வாழ்றவங்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்றோமா, ஆண்டவருடைய சித்தம் நம் வாழ்க்கையில நிறைவேறுகிறதா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் இருந்தும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாம நாம இருக்க முடியும். இதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஸோ we have to totally submit ourselves, surrender ourselves to him to glorify his name. நம் வாழ்க்கை அவரை மகிமைப்படுத்தும்படியா இருக்க வேண்டும். என்ன விதத்துல ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் சொல்லுவார் எப்படி எல்லாம் நம்ம மகிமைப்படுத்த முடியும்னு. நம்மளுடைய வயசு நம்ம இதை என்ன வேணா நம்ம சொல்லலாம், பட் அந்த இதுக்கேற்ற விதமாய் மகிமைப்படுத்துவதற்கு வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு தருவார். நம்முடைய வேலையெல்லாம் அவர் நம் வாழ்க்கையில் செய்த காரியங்களை பிரஸ்தாபிக்கவும், அவரை துதிக்கவும், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தவும். இதுவே நம்முடைய நோக்கம், நம் வாழ்க்கையின் நோக்கம், நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கம், நம்மை குறித்த அவருடைய தெரிந்தெடுப்பின் திட்டம். ஸோ இதை நாம நிறைவேற்றுகிறவர்களா இருக்கணும். இதற்கு தான் இந்த இடத்துல பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். இதை வாசிக்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, அந்த மேட்ச் எல்லாம் சம்டைம்ஸ் ஐ வில் வாட்ச். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் த மேட்ச் எல்லாரும் சேர்ந்து கூடி அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு எல்லாம் அப்படி தலை குனிஞ்சு, ஏன்னா ஐ டோன்ட் நோ இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதா என்னென்ன சொல்றாங்கன்னு தெரியாது, பிளான் பண்றாங்கன்னு, பட் சம்திங் தே டூ இட் டுகெதர் இன் யூனிசன். இங்கே அவரும் சொல்றாரு, எல்லாரும் கூடி வந்து கேளுங்க. அவருடைய பிள்ளைகள்லாம் நம்ம அவர் இடத்துல போய் கேட்கணும். அப்படி அதாவது தனிப்பட்ட விதத்திலையும் கூடி வந்து அநேகராய் வந்து சேர்ந்து ஒருமித்து அவரை கேட்கும்போது அவர் சொல்ற காரியம் என்னன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். இது ஏன் அப்படி குறிப்பிட்டு சொல்றாருன்னா, சிறைபிடித்து போயிருக்காங்க, கேப்டிவ்ஸா போயிருக்காங்க, அங்க போய் புலம்பிக்கிட்டு, அங்க போய் ஒன்றும் செய்யாம, அங்க போய் அங்க இருக்கிறவங்களோட, அது அடுத்த எக்ஸ்ட்ரீம், அங்க இருக்கிறவங்களோட கலந்து அங்க இருக்கிறவர்களோட இருக்கிற அதே கல்ச்சர்ல வாழ்ற ஒரு கூட்டம். இன்னும் ஒரு சிலர் வந்து தாங்களே அப்படியே ஒரு ஸ்டாக்னண்டா, எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாம, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாம அப்படியே தங்களை பரிசுத்தமா வச்சுக்கிறாங்க. பட் தே ஆர் நாட் பீயிங் யூஸ்ஃபுல் டு காட். அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. பட் இங்க அவர் சொல்றாரு, யார் அவருக்கு பிரியமானவரா? those who bloom in the place where they are planted. எங்க வச்சிருந்தாலும் சரி. நம்ம பல சமயங்கள்ல நம்முடைய ஃபேமிலிஸை நம்ம வந்து குறை சொல்றோம், நம்முடைய சர்க்கம்ஸ்டான்சஸை நம்ம குறை சொல்றோம். நான்லாம் அப்படி ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்திருந்தா, அவங்க ஃபேமிலியில எல்லாரும் மிஷினரிஸு, அவங்க ஃபேமிலியில எல்லாரும் பாஸ்டர்ஸு, அவங்க ஃபேமிலி அவங்க எல்லாம் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கெல்லாம் ஆர்டினரி பீப்புள், எங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்லாம் சொல்லும் போது, இங்க அவர் சொல்றாரு, அவருக்கு சித்தமானதை
பாபிலோனில் செய்வான். நீ எங்க இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமானவனாய் நீ அந்த இடத்துல நீ செய்யணும். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? அவன் புயம் அந்த இடத்துல அவன் அப்படி இருக்கும்போது அவரை எப்படி உயர்த்துகிறார்களாம்? அந்த கல்தேயர் மேல அவருடைய புயம் இருக்குமா. யோசேப்பு எகிப்துல அடிமையாய் விற்கப்பட்டான். ஆனா அந்த பார்வோன் என்ன சொல்லுவான்? நீ எப்போ இவன் கை தூக்குறானோ நீங்க கை தூக்கணும், எப்போ இவன் கை தாழுதோ நீங்க கை தாழ்த்தணும். அந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்தான். அவன் புயம் அவனுடைய எனிமிஸ் மேல இருக்கும். கர்த்தர் நம்மை அப்படி உயர்த்துவார். யாரா அது பொதுவா யாருக்கோ சொன்னதில்லை, நமக்கு சொன்னதுதான். நமக்கு அந்த இது எல்லாமே உரித்தானதுதான். ஏன்னா அவர் வாக்கு மாறாத தேவன். சோ நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். இரண்டு விதமா இதை புரிஞ்சுக்கலாம். அங்கிருந்து திரும்ப வரும்போது அவர்கள் பாதையெல்லாம் செவ்வையாக்கி, பள்ளங்களை எல்லாம் மேடாக்கி, ஆறுகளை எல்லாம் வறட்சி பண்ணி அவர்களை இங்க கொண்டு வந்தாருன்னு நாம வாசிக்கிறோம். அதுவும் ஒன்று. இன்னொன்று, நம்முடைய பர்சனல் லைஃப்ல அது பொருந்தும். கர்த்தர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். God has chosen us even before the foundations of the world. உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை தெரிந்தெடுத்த தேவன், தாயின் கருவினிலேயே நம்மை தெரிந்து கொண்டவர். அது வெளிப்படும் முன்பே நம்மை பரிசுத்தமாக்கினேன் என்று சொல்கிற ஆண்டவன். அப்படிப்பட்ட ஆண்டவன் நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. அதன்படி அவர் நம்மை அழைக்கிறாரு, வர பண்ணுகிறாரு, நம்முடைய வழியை வாய்க்க பண்ணுகிறார். எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது விசுவாசம், நம்முடைய விசுவாசம். சோ இதோடு கூட அவரை திரும்ப திரும்ப இன்னொரு இதையும் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, விக்கிரகங்களின் இயலாமையை முந்தின அதிகாரங்களை எல்லாம் வாசித்தது போல இதையெல்லாம் அறிவித்தவன் யாருன்னு கேட்கிறார்ல, அது எதற்குன்னா, விக்கிரகங்களினாலே இதை உனக்கு அறிவிக்க முடியாது, இதை நானே அறிவிக்கிறேன் என்று அவர் அதை திரும்பவும் அந்த இடத்துல அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதை பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஜனங்கள் அவ்வளவு தூரம் அந்த ஒன்றுக்கு உதவாத விக்கிரகங்களின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்ததினால கர்த்தர் இதை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதா இருக்கு. நான் அவனை அழித்தேன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, கோரேஸ் ராஜாவை குறித்தும் இதை நம்ம வாசிக்கிறோம். அவனை அழைத்தேன், அவனை வர பண்ணினேன், அவன் வழி வாய்க்குங்கிறது கோரேஸை பொறுத்தும் இதை சொல்லக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி சில கமெண்டேட்டர்ஸ் சொல்றாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், லெட் அஸ் டேக் இட் பர்சனல். நான் எப்பவுமே வேதத்தை வாசிக்கும் போது வரலாறு பின்னணி எல்லாம் இருந்தாலும் எனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு இது மூலமா, அதெல்லாம் நான் படிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது நிச்சயமா எனக்கும் பிரயோஜனம். அந்த சிச்சுவேஷனை எப்படி ஆண்டவர் நான் ஹேண்டில் பண்ணாரு, அவர் எவ்வளவு மகிமைப்பட்டாரு, அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டாலும் என்னோடு என்ன பேசிட்டு இருக்காரு. சோ அதுதான் நான் எங்க பாக்குறேன். அப்போ நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்க, கூடி வாருங்கன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? முதல்ல செவி கொடுனாரு, அப்புறம் கூடி வாருங்கன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்க. நான் குசு குசு குசுன்னு பேசல, உங்கள்கிட்ட பேசுறேன், என் பக்கத்துல வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன். எல்லாம் உண்டாகிறதற்கு முன்பாக அவர் இருந்தார். நம்ம 8ஆம் சங்கீதத்துல எல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, அவர் உருவாகும் போதே கூட இருந்தாரு. இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இப்ப இந்த இடத்துல யார பேசுறா? மேசியாவாய் பேசுகிறார். அவர் நம்மை ரட்சிக்க வந்த மீட்பராக, குமாரனாக இந்த இடத்துல அவர் பேசுகிறார். அப்போ இங்க அகைன் வி see the Trinity, மூன்று பேரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் சொல்லுகிற அந்த ப்ராஃபட்டிக் ரோல் ஆஃப் கிரைஸ்ட், அதை நாம் அங்க பார்க்கிறோம். சரி, இந்த மேசியான்னு சொல்லும்போது வேதத்துல அவருக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய நிறைய கிளை அப்படிலாம் சொல்லப்படும் போது தாசன்கிற வார்த்தையும் உண்டு. தாசன்கிற வார்த்தைக்கு சர்வன்ட்னு பேர். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மேசியானாவே தாசன், தாசன்னாலே சர்வன்ட், அதுதான் அர்த்தம். சோ இங்க அதை நாம அதிகமாய் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் சொல்றார், நான் வந்து
தாசனை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறேன் அப்படின்றத அவர் பேசுறாரு. இந்த தாசனை குறித்து சொல்லுவது இந்த ஏசாயாவிலேயே நிறைய அதிகாரங்கள் உண்டு. அந்த அதிகாரங்களிலெல்லாம் அவர் அதை பாடலாக வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ப்ராஃபஸி பல விதத்துல சொல்லப்படும். அதுல நம்ம பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, டெமான்ஸ்ட்ரேட்டிவா இருக்கும், போயட்டிக்கா இருக்கும். இந்த இடத்துல பாடலாக அதை அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். சரி, அதான் இப்ப இந்த ஒரு இடத்துல இந்த கமெண்டேட்டர் என்ன சொல்றாருன்னா, காட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ஈவன் தி சைரஸ் கோரேஸுடைய அவருடைய காரியத்தை அவர் பேசுறாரு அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சரி, 17-18 நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஐயோ இது போக மாட்டேங்குது. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, முக்கியமான வசனம், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நாம எப்போ அவருக்கு கீழ்ப்படிந்து விட்டு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற நாம இணங்குகிறோமோ அப்பொழுது அவர் நமக்கு சொல்லுகிறார். அவர் யாரு? இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பரான கர்த்தர். பர்சனலா சொல்றார். என்னன்னு? பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. So God, whatever God teaches will always be beneficial. Will be a beneficial thing for me. அது சில சமயம் நான் எதிர்பார்க்காததா இருக்கலாம், அது சில சமயம் எனக்கு பிடிக்காததா இருக்கலாம், அது ஒரு சில சமயம் எனக்கு வருத்தம் கொடுக்கறதா இருக்கலாம், நான் ஏமாந்து போகிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனா இட் இஸ் ஆல்வேஸ் பெனிஃபிஷியல் ஃபார் மீ. எப்படி அவர் சொல்றாரா? நீ நடக்க வேண்டிய வழியை உன்னை நடத்துவேன். சோ அத சொல்லி நான் உன்னை சரியான பாதையில இந்த வழியில நடத்துறத பற்றி நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்களை பார்க்கணும். நமக்கு முன்னால போவாரு, கோணலானவைகளை செவையாக்குவேன்றாரு. இல்ல நமக்கு பின்னால இருந்து வழி நடத்துவாரு, கூடையே வருகிறவர், கரம் பிடித்து நடத்தி செல்கிறவர். சோ வழியில நடத்தி செல்றதுங்கிறது ஒரு பெரிய அனுபவம். நம்மோடு கூட பேசிக்கிட்டே வருவாரு. அந்த 2 சீஷர்களோடு, அம்மாவும் ஒரு சீஷர்களோடு பேசிக்கிட்டே வந்தார். சோ கர்த்தர் நம்மை வழி நடத்தும் போது நம்முடைய வழிகள் நிச்சயமாய் வாய்க்கும். அதுல எந்த பிரச்சனையும் வராது. எல்லாவற்றையும் அவர் சந்திச்சிருவார். அப்பதான் அவர் சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். இப்பவும் அவர் சொல்றது ஒபீடியன்ஸ். கவனித்தாயானால் இங்க தமிழ்ல இருக்கு, இஃப் யூ ஒபே மை கமாண்ட்ஸ் இட் வில் பி குட் ஃபார் யூ. அப்போ சமாதானம் எப்படி இருக்குமா? பீஸ் லைக் a river. And your justice or righteousness will be like the waves of the sea, ocean. சமுத்திரத்தின் அலைகளை போல. நேற்று பார்த்த ஜப்பான்ல 130 feet அலைகள் ஒரு பெரிய கிராமத்தையே மூடியிருக்கும். 130 அடிக்கு உயரமான அலை ஜப்பான்ல 9 புள்ளிக்கு மேலான ஒரு எர்த்குவேக் சமுத்திரத்துல ஒரு பெரிய சுனாமியாய் நடந்தது. இந்த அலைகளிலே இருக்கிற அந்த பவர், அந்த ஒரு மைட், அப்படிப்பட்ட நீதியாய் நம்முடைய நீதி இருக்கணும், நம்முடைய ரைச்சியஸ்னஸ் இருக்கணும். பாருங்க எவ்வளவு ஒரு இதை நமக்கு வச்சிருக்காரு. அப்புறம் நம்முடைய சமாதானம் அப்படியே மெல்லமா போற ஆற்றை போகும். ஜஸ்ட் கான்ட்ராஸ்ட். உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்களத்தனையாகவும் இருக்கும். ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்குத்தத்தம். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். So God wants to bless us. God wants to
give everything in abundance. ஆனா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, we should listen to his commands and we should obey. அது ஒன்றுதான் அவர் கேட்கிறாரு. அப்படிங்கும்போது நமக்கு எல்லாவற்றையும் அவர் நிறைவாய் தருகிற தேவன். இஃப் ஒன்லி தே ஒபே, இஃப் ஒன்லி தே ஒபே, இதுதான் அவர் கேட்கிற ஒரு காரியம். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றதா மாத்திரம் இல்ல, அது நமக்கும் சொல்றதா. அப்போ அந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாய் அது கடந்து செல்லும். நம்ம தலைமுறைகளாய் ஆசீர்வதிக்கிற தேவன். So we have to be faithful and be obedient. Obedience is the principle of Christian life. So அப்படி இருக்கும்போது அந்த அந்த சிறையிருப்பில் இருந்தா கூட அதிலிருந்து நாம் வெளியே வரும்போது சந்தோஷமாய் பாடல்களை பாடி, இப்ப சிறையிருப்புன்னா பாபிலோன் தான் சிறையிருப்புன்னு இல்லை. எத்தனையோ நாம் அனுபவிக்கிற ஒரு சூழ்நிலைகள் நமக்கு சிறையிருப்பை போல் இருக்கும். நம்மளால சுதந்திரமா சில காரியங்களை செய்ய முடியும். இப்ப நம்ம தேசத்திலேயே இப்ப நாம இருக்கிற சூழ்நிலைகளிலேயே நிறைய காரியங்களை நாம என்ன செய்ய முடியல, நினைத்த விதமாய் செய்ய முடியல. நினைத்த மாதிரி நாம பேசிக்கிற முடியல, நிறைவேற்ற முடியல. இதெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த கிடியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா செய்யறது நல்ல காரியம், பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஆனா அவங்க போகிற இடங்கள்ல அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் அவ்வளோ பயங்கரமா இருக்கும். ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகிறது இல்லை. ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகி கொடுத்தா அதுக்கு பின்னாலேயே ஒரு கூட்டம் வந்து இவர்களை தாக்குறது, இவங்களை இரிட்டேட் பண்றது, தடுக்கிறது, ஹிண்டர் பண்றது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நமக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த சூழ்நிலையின் மத்தியிலேயும் நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும். இஃப் ஒன்லி வி ஒபே. இல்லைன்னா துன்மார்க்கனுக்கு இந்த சமாதானம் இராது. ஏன்னா நம்முடைய நீதி எப்படி இருக்கும்னு சொன்னார் அவரு, ஒரு பெரிய அலைய போல இருக்குன்றார். அப்ப துன்மார்க்கனுக்கு ஜஸ்ட் தி ஆப்போசிட். அவங்க சமாதானமும் இருக்காது, ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு இல்லாமல் போகும் என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். அடுத்ததா அவர் இதைதான் திரும்ப திரும்ப சொல்றாரு. The Lord has redeemed his servant Jacob. இதைதான் நாம சொல்ல வேண்டிய நற்செய்தி. யாக்கோபை போன்ற ஒரு எத்தனை, ஒரு சீட்டர், ஒரு டிசீவர், God has redeemed him and he has blessed him to be Israel. இந்த செய்தி தேர்ட் பர்சன் செய்தி. ஃபர்ஸ்ட் பர்சன் செய்தி என்ன? யாக்கோபை போல எத்தனாகிய என்னை கர்த்தர் மீட்டு கொண்டு என் பாவங்களை மன்னித்து எனக்காக அதற்கென்று சிலுவையிலே மரித்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்னுடைய பாவங்களுக்கான விலைக்கிரயத்தை அவர் செலுத்தி எனக்கு அந்த நித்திய வாழ்க்கையை கொடுத்து ஆக்கினையிலிருந்து தப்பிக்கும்படியாக எனக்கு அந்த அனுகிரகத்தை செய்தார் என்று சொல்வதே சுவிசேஷம். இதை பூமியின் கடையாந்திர வரை போய் சொல்லுங்கள். மத்தேயு 28 சொல்றார். 28 அவர் மரித்தது, அவர் உயிர்த்தெழுந்ததை மாத்திரம் சொல்லல, நம்ம எப்படி மாற்றினார், நம்மை எப்படி மீட்டு கொண்டார், இதை சொல்லும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும். நம்ம வாழ்க்கையில செய்யப்படுற சின்ன சின்ன காரியங்களை கூட நாம அதை சாட்சியா சொல்லும் போது கர்த்தர் அதை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். சின்ன சின்ன விஷயங்களா இருக்கு, கேன் பி வெரி சிம்பிள். ஆனா நம்ம சின்ன விஷயத்தை கூட கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் கவனித்து அதை நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அதை எப்படி அழகா நடத்திட்டா இருப்பாரு. நம்ம எப்படி இதை செய்யாம இருந்திருந்தோம்னா இப்படி ஆயிருக்கும், ஆனா நம்ம இதை செய்யும்படியா கர்த்தர் செஞ்சு கொடுத்தாரே அப்படின்லாம் நமக்கு ஒரு ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய முடியும். எப்பொழுது அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு இணங்கும் போது. இதை நாம ஞாபகத்தில் வைத்து நாம
நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியவர்களா இருக்கும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் இடத்துல போய் நாம கவனித்து கேட்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து பின்பற்ற வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். இதையெல்லாம் செய்யும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்ம வழியை வாய்க்க பண்ணுகிறார், நம்முடைய தலைமுறையை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய நீதியும் சமாதானமும் பெரிதா இருக்கும். இன்னும் என்ன வேணும்? வாட் எல்ஸ் டு வி வாண்ட்? இந்த உலகத்துல 4 கார் வேணும், 7 வீடு வேணும், இது ஆசீர்வாதம் இல்ல. He is blessing us with the eternal blessing. அதைத்தான் அவர் blessing சொல்றார். அந்த blessing கர்த்தர் நிறைவாய் தருகிறார். God will give us in abundance. So இந்த நல்ல நம்பிக்கையான வார்த்தையோடு நாம் ஜெபித்து முடிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக, நம்பிக்கையூட்டும் செய்திகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதன் மத்தியில நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொல்லி தருகிறீர். அதே சமயத்துல நாங்கள் அதை கீழ்ப்படியாத போதும் நீர் எங்களை எப்படி தண்டிப்பீர், தண்டித்த போதும் எங்கள் மேல் நீர் எப்படி இரக்கமாய் இருக்கிறீர், எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பை தருகிறீர், ஒரு செகண்ட் சான்ஸ் எங்களுக்கு தருகிறீர். அது நிமித்தமா எங்களை நீர் ஆண்டவரை திரும்பவும் ரெஸ்டோர் பண்றீர். நாங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் எங்களை நம்பி ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர். இந்த எல்லா உண்மைகளையும் மனதில் நாங்கள் நிறுத்தி வைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாக, ஆம் சுவாமி, எங்களுடைய பூர்வீகத்தை, எங்களுடைய பழைய வாழ்க்கையை குறித்து பெருமை பாராட்டுவதற்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் எங்களை அழைத்த ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறீர். எங்களுக்கென்று நீர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர். எங்களுக்காக நீர் பொறுமையாய் இருக்கிறீர். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறீர். ஆண்டவரே, இதை உணர்ந்தவர்களாக உமக்காய் வாழ்ந்துவிட, எங்களுடைய பிக்சர் கூட இன்கம்ப்ளீட் பிக்சரா இல்லாதபடிக்கு ஆண்டவரே அது ஒரு பெர்ஃபெக்ட் பிக்சராய் இருக்கத்தக்கதாக உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை விட்டு கொடுக்க சுவாமி எங்களுக்கு நீர் கிருபத்தாரும், எங்களை நீர் வழி நடத்தும். எங்களை அப்படியே சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தேவைகள் உண்டு. ஆண்டவரே, நீர் கிருபையா இறங்கி சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை, எங்க சமாதானம் நதியை போல, ஆண்டவரே எங்களுடைய நீதி அலையை போல, சமுத்திரத்தின் அலைகளை போல, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை உம்மை மகிமைப்படுத்துகிற விதமாக, உம்மை ஆண்டவரே உம்முடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக, நீர் எங்களிலே எதிர்பார்த்த காரியத்தை எங்களை எதற்காய் ஏற்படுத்தினீரோ அதை செய்கிறவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். 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 Amen. Thank you, sister. Thank you, Ma. Thank you. God bless you all. Thank you, everyone. God bless you. Thank you.